கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வேளையிலே நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபதி சங்கீதம் 48 அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். வேதத்தில் சொல்லப்படுகிறது, எந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்த ஒரு மனுஷனை தேவன் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை ஆண்டவர் இந்த மரண பரியந்தம் நடத்துவார் என்று நாம் பார்ப்போம் என்றால், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன். இந்த தெய்வத்தை என்றென்றைக்கும் உள்ள என்னுடைய தேவன் என்று ஆரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஆரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ, அவர்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? மரண பரியந்தம் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆரெல்லாம் இந்த பரிசுத்த தெய்வத்தை என்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, என்னுடைய தெய்வம், இவர் என்னுடைய தெய்வம் என்று நம்பி அவர் விசுவாசிக்கிறார்களோ, அவர்களை என்ன செய்வாருன்னா மரண பரியந்தம் நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார். பாருங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் நாம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், யோவான் 1:12, அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அங்க ஒரு அதிகாரம் கொடுக்கிறார் ஆண்டவர். பாருங்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் நாமத்துமே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்களை என்ன செய்யறாச்சுன்னா அந்த தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அங்க ஒரு அதிகாரம் கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவரை என்ன செய்யா விசுவாசம் உள்ளவராகி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுகிற அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக ஆரெல்லாம் மாறினார்களோ, அந்த தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்களை என்ன செய்வார்ச்சுன்னா ஆண்டவர் மரண பரியந்தம் வாழ்க்கையில நம்ம முடிவு பரியந்தம் என்ன செய்வார்ச்சுன்னா தெய்வம் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறாரு. மரண பரியந்தம் நடத்துவார். மரண பரியந்தம் என்ன செய்வார்ச்சுன்னா தேவ என்ன செய்வார்? அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறவராக இருக்கிறாரு. ஆரெல்லாம் நம்புகிறார்களோ, இன்றைக்கு பாருங்க, உலகத்துல பலவித ஜனங்கள் பலவித நம்பிக்கையில் இருக்கிற பார்க்கிறோம். அநேகர் என்ன செய்கிறார்கள்? அரசியல்வாதிகளை நம்பி இருக்கிறார்கள், இவர்கள் முடிவு நம்மை நடத்துவார்கள் என்று. ஆனா பாருங்கள், சில ஆண்டுகள்ல என்ன செய்கிறச்சுன்னா மாற்றங்கள் வருகிறது. மாற்றங்கள் வரும்போது இவர்கள் நம்பிக்கை என்ன செய்கிறச்சுன்னா அது இல்லாமல் போகிறத பார்க்கிறோம். ஆனா வேதம் என்ன செய்கிறச்சுன்னா ஆரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ, ஆரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்களோ, அவர்களை என்ன செய்வாராம்? முடிவு பரியந்தம், அதாவது மரண பரியந்தம் என்ன செய்வார்ச்சுன்னா தேவன் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறது. தேவன் நடத்துவார். அவரை நம்பி வாழுகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்ய மரண பரியந்தம் என்ன செய்வார்னா நடத்துகிற தெய்வமாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், அநேகருடைய நம்பிக்கை என்ன செய்யச்சுன்னா பிள்ளைகள் மேல இருக்கிறத பார்க்கிறோம். எங்க பிள்ளைகளுக்கு முடிவு பிறந்து என்ன நடத்தும் என்று அநேகர் நம்பி இருக்கிறத பார்க்கிறோம். கடந்த நாட்கள்ல என்ன செய்ய சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது ஒரு தாயும் தகப்பனும் தற்கொலை செய்து மாண்டார்கள் என்று ஒரு அறிவிப்பு போட்டிருந்தது. அதை வாசித்து பார்க்கும்போது அந்த தாயும் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளையை மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்தினார்கள். வளர்த்தின அந்த பெற்றோர்கள் என்ன செய்யறச்சுன்னா அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகிறது. மனைவி வந்த பின்பு அவர் என்ன சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே இந்த பெற்றோர்களை கொண்டு ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்ததுனால அவர்கள் மனம் முறிந்து போய் அவர்கள் தற்கொலை செய்தார்கள் என்று அதில் போடப்பட்டிருந்தது. அந்த நம்பிக்கை என்ன செய்கிறச்சுன்னா தன்னுடைய முழு நம்பிக்கையும் நான் வளர்த்துற என்னோட பிள்ளை என்ன பார்க்கும், நான் வளர்த்துற என்னோட பிள்ளை என்ன பாதுகாக்கும் என்று அவர்கள் நம்பி இருந்ததுனால என்ன செஞ்சா அந்த நம்பிக்கை அற்று போகும்போது அவர்களால் அடுத்து வாழ முடியாதபடி அவர்கள் என்ன செய்கிறாச்சுன்னா தற்கொலை செய்து மாண்டு போகிறத பார்க்கிறோம். ஆனா கர்த்தரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவரை நம்புகிறவர்களை முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் என்ன செய்கிறாச்சுன்னா நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இதே போலதான் பார்க்கும்போது இந்த வேதத்தில் நான் பார்க்கும்போது மோசேங்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தான். பாருங்கள், இந்த மோசேங்கிற தேவ மனிதன் இந்த தேவனை சார்ந்து கொண்டு தேவனை அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும். தேவ ஜனங்களோட நிந்தையானாலும் துன்பமானாலும் அதை அனுபவிப்பதை பெருசென்று
சொல்லி இந்த தேவனை நம்பி என்ன செய்கிறாச்சுன்னா அந்த தேவ மனுஷன் இறங்கின பின்பு என்ன செய்கிறாச்சுன்னா அந்த மனுஷனை முடிவு பரியந்தம் தேவன் நடத்தினதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவன் பாருங்கள், நான் ஒரு 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலே 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரும் பார்க்கும்போது 30 லட்சம் ஜனங்களுக்கு என்ன செய்கிறாச்சுன்னா எகிப்துல அடிமையா இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை தெய்வம் பாருங்கள், அவரை நம்பி இவன் இறங்குறதுனால அவனை விட்டு மீட்டு கொண்டு வந்து அவன் என்ன செய்ய கூட்டிக் கொண்டு அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். அப்படி நடத்தி கொண்டு வரக்குள்ள அந்த அந்த மனுஷனை தெரிந்து கொள்கிறார். அடுத்து இந்த மனுஷனுடைய வயதாகிறது 120 வயது வரும்போது அந்த மனுஷன் என்ன செய்கிறாச்சுன்னா மரிக்கும் தருவாய் வரும்பொழுது வர ஆண்டோட பாதத்திலே இருந்து மறித்து அவனை அடக்கம் பண்ணது வர ஆண்டவர் அடக்கம் பண்ணான்னு வேதம் சொல்கிறது. அவனுடைய கல்லறை வர ஒரு மனுஷன் கண்டுபிடியாதபடி ஆண்டவரே அவனுடைய அடக்கம் பண்ணி அவனை மறிக்கும் போது ஆண்டவர் கூட இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்கள், இந்த தெய்வத்தை அவன் நம்பி இருந்ததுனால மரண வேலையில வர தெய்வம் கூட இருந்து அவனை அடக்கம் பண்ணி ஒழுத்து வர என்ன செய்ய முடியல. அவன் என்ன எங்க அடக்கம் பண்ணது, எப்படி அடக்கம் பண்ணா ஒன்றுமே காண முடியாதபடி ஆண்டவரே அந்த காரியங்களை செய்து முடித்து எல்லாருடைய கண்களுக்கும் ஒரு மறைவாக அதை செய்து முடித்ததை பார்க்கிறோம். அப்படியாக பாருங்கள், என்ன செய்யறச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை என்ன செய்யறச்சுன்னா அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இந்த மோசே தான் என்ன செய்யறச்சுன்னா இயேசு கிறிஸ்து சுமார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மோசைக்கு காலங்களிலிருந்து பரிசுத்த தேவன் இந்த பூமியில அவதரித்த பிறகு இந்த மோசே எலியாவும் தான் என்ன செய்யறச்சுன்னா ஆண்டவரோடு பேசுகிறத பார்க்கிறோம். ஆண்டவரோடு பேசுகிற மலையில வந்து ஆண்டவர் மறுரூபம் ஆகும் போது அவர்கள் வந்து ஆண்டவர் பேசுகிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில என்ன செய்யறதுன்னா அவர்களோட வாழ்க்கை மாறுகிறத பார்க்கிறோம். இதுக்கு காரணம் என்னச்சுன்னா கர்த்தரை நம்பி இருந்ததுனால இந்த தேவனை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் தன்னுடைய தெய்வமாக அவன் ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவரை சார்ந்து கொண்டிருந்ததுனால அவர் நடத்தின விதங்களை பார்க்கிறோம். நம்மையும் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் நடத்த வேண்டும் என்றால் நான் எப்படி வாழ வேண்டும்? ஒரு தேவ பிள்ளை என்ன தெய்வம் இந்த முடிவு பரியந்தம் நடத்த வேண்டும், மரணம் வரை தேவ என்ன நடத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்றால் முதலாவது உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆரெல்லாம் உண்மை உள்ளவர்களாக வாழுகிறார்களோ அவர்களை முடிவு பரியந்தம் தெய்வம் என்னச்சுவா நடத்துகிற தெய்வமாக இருக்கிறது. இந்த மோசையை பார்க்கும்போது ஆண்டவர் இந்த முடிவு பரியந்தம் வழி நடத்தின இந்த மோசையை பார்க்கும்போது இந்த மோசை என்ன செய்தாச்சுன்னா அவன் என்ன செய்தான், உண்மை உள்ளவனாக வாழ்ந்தான். உண்மை உள்ளவனாக வாழ்ந்தான். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஆண்டவர் செல்கிற பாருங்க, மனுஷன் செல்லவில்லை, மனுஷனோட பார்வைக்கு இல்லை பாருங்கள், ஆண்டோட பார்வைக்கு என்ன செய்கிறான், அவன் உண்மை உள்ளவனாக வாழ்ந்தான். ஆண்டவர் செல்கிறான், அவன் என்ன செய்ய மற்றவர்களை போல இல்ல, இவன் என்ன செய்ய என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக வாழ்ந்தான். உண்மை உள்ளவனாக என்ன செய்கிறான், இந்த மோசே வாழ்ந்ததை பார்க்கிறோம். இந்த மோசே வாழ்ந்தது போல அவருடைய பிள்ளைகளாக நாமும் ஆண்டவரை நம்பி என்ன செய்வோம்டா ஆண்டோட பார்வைக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையும் முடிவு வரைந்த என்ன செய்வா தெய்வம் நடத்துகிறத பார்க்கிறோம். முடிவு வரைந்த தெய்வம் நடத்துவாரு. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும், உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய நம்பிக்கை விசுவாச கர்த்தர் மேல வைத்துக் கொண்டு உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம் என்று சொன்னா கண்டிப்பாக என்ன செய்வச்சுன்னா இந்த மோசைய முடிவுரை நடத்தின தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செய்வார், முடிவுரை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம் என்று சொன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இது நீங்கள் சோதிக்கப்படும்படியாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் ஓத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது
அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன். ஆண்டவர் சொல்லுகிற பாருங்கள், நீ மரணம் வரைந்த உண்மையாயிரு. அந்த உண்மையில எவ்வளவு இருக்கணும் என்று சொன்னா நம்ம மரண பரியந்த என்ன செய்ய வேண்டும்? உண்மையா இருக்க வேண்டும். தெய்வம் நம்ம நடத்துவார் பாருங்கள். தெய்வனை நம்பி அந்த தெய்வனை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா மாறுகிற அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நம்ம உண்மை உள்ளவர்களாக மரண பரியந்த இருப்போம் என்று சொன்னா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த பூமி வாழ்க்கையோடு என்ன செய்யாது? இந்த பூமி வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகாது. மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகாது. இந்த பூமியில மரணம் வரைந்த நடத்தி நித்தியத்திலே கொண்டு நம்மை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாராம்? நீ மரணம் வரைந்த உண்மையாயிரு, அப்போது ஜீவ கிரீடத்தை தருவேன். ஜீவ கிரீடத்தை நீ படப்போற பாடுகளா இருக்கலாம். ஒரு நம்மளுக்கு வாழ்க்கையில சில பாடுகள் இருக்கலாம். வியாதிகள் சில பாடுபடுத்தலாம், வேற சில பாரங்கள் நம்ம பாடுபடுத்தலாம், என்ன கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ படப்போற பாடுகளை கொடுத்து எவ்வளவும் பயப்படாத. இதோ நீங்கள் சோதிக்கும்படியாக பிசாசனம் என்ன உங்கள் சிலரை காவலில் போடுவார். நீங்கள் என்ன 10 நாள் தான் உபத்திரவம். தேவனுடைய பார்வையில அவருடைய பிள்ளைகளுக்குள்ள உபத்திரம் எத்தனை நாள் இருந்துச்சுன்னா 10 நாள். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆனாலும் நீ மரணம் வரைந்த உண்மையாரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மரணம் வரை என்ன செய்ய வேண்டும்? உண்மையா இருப்போம் என்று சொன்னா நம்ம மரணம் வரைந்த தேவன் நடத்துவான். மரணத்தின் முடிவில் மரித்த பின்பு நித்தியத்துல நமக்காக ஒரு ஜீவ கிரீடம், ஒரு ஜீவ கிரீடத்தை தேவன் என்ன செய்கிறார்? தருகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர்களுக்காக ஒரு ஜீவ கிரீடம் என்ன செய்கிறச்சுன்னா நித்தியத்துல பரலோகத்தின் தெய்வம் வைத்திருக்கிறாரு. அந்த நித்தியத்துல அந்த பரலோகத்துல போய் அந்த ஜீவ கிரீடத்தை நாம் நிச்சயம் பெற்றுக் கொள்வோம். அந்த உண்மை உள்ளவராக வாழ வேண்டும். இந்த உண்மை உள்ளவராக வாழ்ந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்க முடியும். அந்த நித்தியத்துல பிரவேசிக்க வேண்டும் என்றா இந்த மரணம் வரை நாம் உண்மையோடு வாழ்வோம் என்று சொன்னா ஆண்டவரோடு அவருடைய ராஜ்யத்தை அவரோடு கூட ஆளுகை செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்தியத்தில் இருக்கிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் இருக்கு என்று பார்த்தா வெளிப்படுத்துற விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம் என்றால் வெளிப்படுத்துற விசேஷம் 17ஆம் அதிகாரம் அதுல 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடன் யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவருமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் பரலோகத்தில் பாருங்கள், கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஆண்டவர் கடைசி வருகையில பாருங்கள், தேவ பிள்ளைகள் ரகசிய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அந்த உண்மை உள்ள தேவ பிள்ளைகள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், இந்த 3 குணாதிசயங்கள் உள்ளவர்கள் தான் இந்த பரிசுத்த தேவனோடு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் வரப்போகிறோம். அந்த பகிரங்க வருகையில தெய்வம் வரும்பொழுது என்ன செய்வார்கள்? அந்த பிசாசின் அதிகாரத்தை பெற்றவர்கள் கர்த்தாதி கர்த்தாவாக ராஜாதி ராஜாவாக தெய்வம் வரும்போது அவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். அவருக்கு ஆட்டுக்குட்டியான கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடினா அவர்களை ஜெயிப்பார்னு வேதம் சொல்லுகிறது. அவர் கூட வருகிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டத்தோடு அவர் வருகிறார்? அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். ஆண்டவருக்கு கூட இருக்கின்ற தேவ பிள்ளைகள் ஆரெல்லாம் கூட இருக்கிறார் சொன்னா அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். நாம் மரணம் பிறந்த உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னா என்ன செய்வோம் என்றா அந்த தேவனோடு வாழ்கின்ற பாக்கியத்தை, தேவனோடு ஆளுகை செய்கின்ற பாக்கியத்தை நாம் பெறுவோம். இந்த பூமியில வாழ்கின்ற மரண பரியந்தம் இந்த தேவம் என்றென்றுக்குள்ள சதாகாலம் நம்முடைய தேவனாக இருந்து நம்மை நடத்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த கர்த்தரை நம்ப வேண்டும். முதலாவது நம்பி விசுவாசித்து அவருடைய பிள்ளை என்கிற அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த தேவன் எந்த மனுஷனுடைய அந்த தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வரங்களுக்கெல்லாம் அதுக்கு சொந்தக்காரன் பிள்ளை என்கிற அதிகாரம் உடையவர்கள் தான். ஒரு மனுஷன் எவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வரங்களை வைத்திருந்தாலும் அதை 6 சுதந்திரிப்பார்கள் சொன்னா
பிள்ளைகள் சுதந்திரிக்கும். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவராக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளை என்கிற ஒரு அதிகாரம் ஆண்டோட பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றவோட பிள்ளைகள் தான் என்ன செய்வாச்சுன்னா இந்த பாக்கியங்களை அனுபவிப்பார்கள். முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டாம், தேவன் நடத்த வேண்டும் என்றா பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற வேண்டும். மரண பரியந்தம் நம்மை நடத்த வேண்டும் என்றா இரண்டாவது உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் என்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உண்மை உள்ளவர்களாக இந்த பூமியில வாழ வேண்டும். உண்மை உள்ளவர்களாக வாழும் போது ஆண்டவர் என்ன செய்வார்னா அவர் மரண பரியந்தம் நடத்துவார். உன்னத பாக்கியங்களையும் அவர்களை கொடுக்கிறத பார்க்கிறோம். மூன்றாவது நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் கீழ்ப்படுதல் காணப்பட வேண்டும். நாம் என்ன செய்ய அவருடைய பிள்ளைகள்கிட்ட தேவன பிள்ளைகளை ஆண்டவரை முடிவிலிருந்து நடத்த வேண்டும் என்றால் மரண பரியந்தம் நடத்த வேண்டும் என்றால் ஒரு கீழ்ப்படுகிற அனுபவம் என்ன செய்ய வேண்டும் என்றால் காணப்பட வேண்டும். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் இந்த பூமியில வெளிப்பட்ட போது ஆண்டவர் பாருங்கள் தன்னுடைய எல்லா மகிமைகளும் விட்டு ஒரு சிறியின் வித்தாக ஒரு பிள்ளையாக ஆண்டவர் நம்மை போல இந்த பூமியில வாழ்ந்து காட்டின பாருங்கள். கீழ்ப்படுதல் உள்ளவராக அவர் வாழ்ந்து காட்டினாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர் ஆனார் என்று பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறாச்சுன்னா அந்த அவர் மனுஷரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையும் மரண பரியந்தம் என்ன செஞ்சாருன்னு சொன்னா கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கீழ்ப்படிதலை நமக்கு ஒரு மாதிரியாக வைத்து போயிருக்கிறாரு. அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் பாருங்கள். அவர் நம்மை போல வந்தார். இந்த பூமியில பாருங்கள் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தார், அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்தார், சகல காரியங்களுக்கும் பிரமாணங்களுக்கு நியாய பிரமாணத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்து நம்மகிட்ட ஒரு மாதிரியை காண்பித்து போனது பாருங்கள். ஆருக்கு வரி கொடுக்கணும் அவர்களுக்கு வரி கொடுத்தார். ஆருக்கு என்ன கடமை செய்யணுமோ எல்லா கடமையும் செய்த பாருங்கள். அவர் கீழ்ப்படிந்து உள்ளவராக என்ன செய்தார் இந்த பூமியில வாழ்ந்து காட்டினதை பார்க்கிறோம். ஆண்டவர் நாம் என்ன செய்யணும், முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன செய்தார், சிலுவையும் மரண பரியந்தம் என்ன செய்தார், கீழ்ப்படிந்தார். பாடுகள் இருந்து பாருங்கள். அந்த பாடுகள் எல்லாத்தையும் அவர் என்ன செய்த கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். தெய்வம் கீழ்ப்படிந்து ஒரு கீழ்ப்படுதலை அவருடைய பிள்ளைகளுக்கு அடிச்சோடாக வைத்து போனதை பார்க்கிறோம். இந்த கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனை பார்க்கும்போது ஆபிரகாம் இருக்கிறான் பாருங்கள். ஆபிரகாம நான் பார்க்கும்போது இந்த ஆபிரகாம் பாருங்கள், அவனை ஒரு 75 வயதாகும் போது ஆண்டவர் அழைக்கிறாரு. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உனக்கு என்ன செய்வேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாச்சுன்னா ஒரு ஆபிரகாமை அழைக்கிறத பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சா ஆண்டவரோட வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கப்பட்ட தேசத்துக்கு போகிறான். 75 வயசுல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் பெரிய ஜாதியாக்குவேன். உன்னோட ஜாதி என்ன செய்யா கடற்கரை மணலை போல இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல என்ன முடியாததாக இருக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து அவன் அந்த வாக்குத்தத்தம் நம்பி என்ன செய்கிறாச்சுன்னா ஆண்டவரை நம்பி அவன் கீழ்ப்படிந்து போகிறத பார்க்கிறோம். அப்படி போகிற மனுஷனுக்கு 25 ஆண்டுகள் அவன் காத்திருப்புக்கு பின்பு 100 வயது ஆகும்போது ஒரு மகனை கொடுக்கிறார் ஆண்டவர். ஈசாக்க பாருங்கள், வாக்குத்தத்த மகனாக ஆண்டவரோட வார்த்தையின்படி ஒரு மகனை வாக்குத்தத்த மகனாக என்ன செய்யறதா ஈசாக்க கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த ஈசாக்க பிறந்த பொழுது பாருங்கள், அவன் சொந்த எவ்வளவோ அவன் என்ன செய்யறாச்சுன்னா அதை கொண்டாடி மகிழ்ந்து அவன் சந்தோஷப்பட்டு களி கூறுறத பார்க்கிறோம். சில நாட்கள் போகிறது, சில ஆண்டுகள் போகிறது பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவனை என்ன செய்யறாச்சுன்னா இவன் கீழ்ப்படிவானா, என்னுடைய வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படியானா, என்னுடைய வார்த்தையை முழுமையாக நம்புகிறானா, இவன் அன்னைக்கு கீழ்ப்பட்ட போல இன்னைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறானா என்பதை பார்க்கும்படியாக ஆபிரகாமிட்ட சொல்லுகிறாரு ஆண்டவர், உன்னுடைய மகனை, உன்னுடைய நீ நேசிக்கிற அந்த புத்திரனை கொண்டு போய் அந்த மோரியா மலையில கொண்டு போய் பலி செலுத்து என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மகனை நான் உனக்கு தந்த மகன்,
வாக்கு தத்துவத்தின்படி பிறந்த மகன். இந்த மகனை கொண்டு போய் என்ன செய்ய அந்த மோரிய மலையில போய் பலி செலுத்த என்று செல்லும் பொழுது அவன் அப்படியே கீழ்ப்படுந்தான் பாருங்கள். அந்த மலைக்கு 3 நாள் பிரயாணம் பண்ணணும். 3 நாள் பிரயாணப்பட்டு இந்த மலையில போய் பாருங்கள் தன்னோட பிள்ளைய பறி கொடுக்க போகிறான். அவன் விறகு கட்டை கொண்டு போறான், பிள்ளையை கொண்டு போறான், தீயை கொண்டு போறான், எல்லாம் கொண்டு போகிறான் பாருங்கள். கொண்டு போய் அந்த பலிபீடத்துல கிடத்தி பிள்ளை பலி கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யனா நறுத்தண்டி சொல்லி அவனை தடுக்கிறத பார்க்கிறோம். அவன் அப்படியே அந்த பிள்ளையை என்ன செய்வான், அவன் கொண்டு போடுவான் என்பதை ஆண்டவர் அறிந்து அவர் சில அந்த பிள்ளைய மேல என்ன செய்யாத கை போடாது என்று சொல்லி அவரை தடுக்கிறத பார்க்கிறோம். அந்த வேளையில தான் ஆண்டவர் இந்த ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு. ஆதியாகமம் 22ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் வார்த்தை நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை விட பெரிய ஒரு தெய்வங்களும் ஒருத்தரும் இந்த பூமியில இல்லாதபடி தன் பேரிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்குற சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னுடைய பேரில் ஆணையிட்டு அவனிட செல்கிறத பார்க்கிறோம். உன்னுடைய என்ன செய்யா உன் சன்னதி மூலம் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். அவர் எதனால் வந்தது? அவன் என்ன செய்யா தேவனுடைய செல்லுக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்கிறவனாக இருந்தான். அவன் நேசிக்கிறதா இருக்கலாம், எந்த உலகத்தை அவன் மிகவும் விரும்புறதாக இருக்கலாம், வாக்கு தத்தத்தின்படி கொடுத்ததாக இருக்கலாம். எல்லாத்தையும் என்ன செய்தான்? கர்த்தர் கேட்டா கர்த்தரை கொடுக்க ஒரு ஆயத்தமுடவனாக இருந்தான். ஆண்டவருக்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தமா இருந்தான், எதையும் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருந்தான். அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற மனுஷனாக என்ன செய்தான் இந்த ஆபிரகாம் வாழ்ந்ததை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதலை தான் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்வார்னா மரண பரியந்தம் நடத்துவார், முடிய பரியந்தம் நடத்துவார். மரணம் வருகிறதா இருந்தாலும் தேவன் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறாரு. முடிவு சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட தேவ பிள்ளையோட வாழ்க்கை முடிவு சந்தோஷமா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் தாழ்மை காணப்பட வேண்டும். ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால் தாழ்மை காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 2:8 நாம் மறுபடியும் வாசிப்போம் என்று சொன்னா அதுல சொல்லுகிறது, அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவர் பாருங்க, கீழ்ப்படுந்தது மட்டுமில்லை பாருங்கள், அடுத்து என்ன செய்கிறார்? தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த தாழ்த்துகிற அனுபவம் என்ன செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகள்கிட்ட வேணும். ஆரெல்லாம் இந்த தாழ்மையோ காண்பிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்? ஆண்டவர் மரண பரியந்தம் நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கே கிருபை அளிக்கிறார். ஆரெல்லாம் இந்த தாழ்மையா இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபையை கொடுத்து அவர்களுக்கு தாங்கி மரண பரியந்த என்னச்சமாறு தேவன் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். தம்மை தாமே தேவன் தாழ்த்தினார். நமக்கு ஒரு அடிச்சோட வைத்து போனாரு, நீங்களும் தாழ்த்துங்கள், உங்களை மரண பரியந்தம் நான் நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். அவரை நம்பி இருக்கின்ற அவருடைய பிள்ளைகளை மரண பரியந்தம் நடத்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம் என்றால், யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நம்முடைய சர்வ வல்லமுள்ள கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தாழ்மைப்படுங்கள், உங்களை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பாருங்கள், மரண பரியந்தம் சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பு, இந்த பூமியில வந்து பிறக்குவதற்கு முன்பு எத்தனையோ
ஸ்திரீகள் என்ன செஞ்சா இந்த இரட்சகரை பெற்றெடுப்பதற்காக தாங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு இந்த உலகத்துல காத்திருந்தார்கள். எத்தனை ஸ்திரீகள் காத்திருந்தார்கள் பாருங்கள். தாங்களை என்ன செஞ்சார்கள்? காத்திருந்தார்கள். பரிசுத்த தேவன் என்னுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் ஏண்டா வேதம் சொன்னது. வாக்கு தத்துவம் என்னச்சுன்னா, சிறியானவர் என்னச்சுன்னா கன்னிகை கற்பம் தரித்து என்னச்சுன்னா ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருந்தது. தெய்வம் அந்த பூமியில அவதரித்த போது ஒரு கன்னிகை மூலம் தெய்வம் பிறப்பாரு. புருஷனோடு பந்தப்பட்டல்ல ஒரு கன்னிகை மூலம் பிறப்பார் என்று சொல்லி ஒரு அடையாளம் கொடுத்திருந்த பொழுது இந்த எருசலேமில என்ன செஞ்சுன்னா அநேக ஸ்திரீகள் என்ன செஞ்சார்கள்? தாங்களை பரிசுத்தப்படுத்தி ஒரு தேவ பிள்ளை என்னுடைய கற்பத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் காத்து கொண்டிருந்தார்கள். அதுல பாருங்கள், இந்த மரியாள் என்பவர் என்ன செஞ்சா தம்மை தாழ்த்தி ஆண்டோட சமூகத்தில் இருந்து காத்திருந்தாள். இந்த மரியாளுடைய கற்பத்தில் என்ன செஞ்சாருச்சுன்னா ஆண்டவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். நான் இந்த வேதத்துல வாசிக்கும் போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கும் போது லூக்கா 1:48 மரியா செல்லும் போது என்ன சொல்லுகிறார் சொன்னா, அதுல வாசிங்கள். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சன்னதிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். மரியாள் செல்லுகிற பாருங்கள், அடிமையின் தாழ்மையை என்ன செய்தால் ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த ஒரு தேவ பிள்ளையை பெற்றெடுக்கக்குள்ள தேவ பிள்ளையை சுமக்குள்ள பாக்கியத்தை தந்தாரு. அதனால என்ன இது முதல் எல்லா சன்னதிகளும் தெய்வம் என்று வணங்குவார்கள் என்று செல்லவில்லை, என்ன பாக்கியவது என்பார்கள் என்று அவர் செல்லுகிற பார்க்கிறோம். அந்த மரியாள் செல்லுகிறான், என்ன தெய்வம் என்று வணங்குவார்கள் என்று செல்லவில்லை, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் என்ன தெய்வம் என்று வணங்குவார்கள் என்று செல்லவில்லை. அவள் செல்லுகிறான், என்ன பாக்கியவாதி என்பார்கள், என்ன பாக்கியவாதி என்பார்கள் என்று சொல்லி அவள் செல்லுகிறத பார்க்கிறோம். ஏனென்றா அடிமையின் தாழ்மையை தேவன் நோக்கி பார்த்து இந்த பாக்கியத்தை தந்தார் என்று சொல்லி அந்த மரியாள் செல்லுகிறத பார்க்கிறோம். அந்த மரியாளுக்கு அந்த பாக்கியம் எப்படி கிடைத்ததுன்னா அவர் தன்னை தாழ்மை உள்ளவளாக இருந்தால் தம்முடைய தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் தாழ்மை உள்ளவளாக வாழ்ந்ததுனால அந்த ஒரு பாக்கியத்தை எல்லா சன்னதியும் ஒரு பாக்கியம் உள்ளவள் என்று சொல்லுகிற ஒரு பாக்கியத்தை என்ன செஞ்சாச்சுன்னா இந்த மரியாதை பெற்றுக் கொண்டதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில மரண பரியந்தம் தேவன் நடத்த வேண்டும் என்றால் கர்த்தரை நம்ம நடத்த வேண்டும், மரண பரியந்தம் நடத்த வேண்டும் என்று சொன்னா இப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவளாக மரியாள் தாழ்மை உள்ளவளாக வாழ்ந்து காட்டினாள். இயேசு கிறிஸ்து தாழ்மையை நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்து சென்றிருக்கிறார். நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால் தாழ்மை உள்ளவர்களாக இந்த பூமியில வாழ வேண்டும். நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றா தாழ்மை உள்ளவர்கள் வாழ்ந்து தேவ பலத்துல உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவனுடைய பலத்துல என்ன செய்ய வேண்டும் என்றா அவருடைய பிள்ளைகள் உறுதியாக இருக்க வேண்டும். இப்ப அப்போஸ்தலர் பவுல் செல்லும் பொழுது பிலிப்பியர் 4:13 வாசிப்போம் என்றால் பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலம் எங்கென்று வருகிறது? அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால, என்னை ஒரு கிறிஸ்து பலப்படுத்துவார். அந்த என்னை பலப்படுத்த அந்த கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்யக்குள்ள பலன் எனக்கு உண்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிற பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் பவுலை பலப்படுத்தின அந்த தேவ பலத்தினால என்ன செய்ய வேண்டும் என்றா நான் உறுதிப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக என்ன செய்கிறாச்சுன்னா மற்றவர்கள் துன்மார்க்கர்களை பார்த்து புற ஜனங்களை பார்த்து என்ன செய்கிறாச்சுன்னா அவர்கள் இப்படி வாழுகிறார்களே, இவர்கள் இப்படி வாழுகிறார்களே சொல்லி இந்த தெய்வ பலத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறத பார்க்கிறோம். இப்படிதான் என்ன செஞ்சா சங்கீதக்கார செல்லும் போது ஆகாப்பு சங்கீதத்துல செல்லும் போது சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 3-4 நாம் வாசிப்போம் என்றா துன்மார்க்குடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது என்ன செய்கிறாய், நான் என்ன செய்ய பொறாமை கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஒரு துன்மார்க்குடைய வாழ்க்கையை பார்த்து இந்த சங்கீதக்கார ஆகாப்பு என்ன செய்கிறாச்சுன்னா பொறாமை கொள்ள லெவல்ல என்ன செய்கிறாச்சுன்னா அந்த துன்மார்க்குடைய வாழ்க்கை இருந்ததாக பார்க்கிறோம். அந்த சங்கீதம் 73:3-4 வாசியுங்கள். துன்மார்க்கன் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராக அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். எதற்காக பொறாமை கொண்டேன் என்று அவர் செல்லும் போது அடுத்த வசனம் செல்லுகிறது,
மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கனில்லை, அவருடைய பலன் உறுதியா இருக்கிறது. அவர் பாருங்கள், ஒரு துன்மார்க்கன் பார்க்கிற பாருங்கள், துன்மார்க்கனை பார்க்கும்போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, இந்த துன்மார்க்கனை பார்க்கும்போது தேவ பிள்ளை என்ன செய்யணும், பொறாம கொள்ள லெவல்ல அந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறச்சுன்னா ஆசீர்வாதமாக இருந்ததை பார்க்கிறோம். ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவன் மரண பரிந்து அவனுக்கு இடுக்கன் இல்லை, அவன் மரண பரிந்து என்ன செய்யறான், ஒரு இடுக்கன் இல்லாத ஒரு வாழ்க்கை செய்கிறான். அவனுடைய பலன் என்ன செய்கிறது, உறுதியாக இருக்கிறதுன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையை பார்த்து நான் பொறாமை கொண்டேன்னு சொல்லி இந்த என்ன செய்யறாச்சுன்னா இந்த என்ன செய்கிறான், இந்த ஆசை என்கிற இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, மரணம் இருந்து அவர்களுக்கு எடுக்கன் இல்லை, அவருடைய பலன் உறுதியாக இருக்கிறது என்று சின்னந்தவன். அந்த துன்மார்க்கனுடைய முடிவு, அந்த முடிவு எப்படி இருக்கு என்பதை குறித்து அவன் என்ன செய்கிறான், அவன் சிந்தித்து பார்க்கிறான். அந்த மனுஷனோட முடிவு அவன் கண்ணோக்கி பார்க்கிறான். அந்த முடிவு எப்படி இருக்கு சொன்னா 73ஆம் சங்கீதத்துல 16-17 வசனத்தை வாசியுங்கள். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்தது. அவன் அந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பார்த்து அந்த மனுஷன் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து அவனுடைய அந்த முடிவை அவன் பார்க்கிற வரைக்கும் என்ன செய்யறதாம், அந்த அது ஒரு விசாரமாக இருந்தது பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் வாழுகிறான் பாருங்கள், அவனுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறது, அவனுக்கு ஒரு குறைவில்லை, அவனுக்கு பலன் குறையவில்லை, மரணம் இருந்து அவனுக்கு இடுக்கன் இல்லை. அப்படி ஒரு துன்மார்க்கர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடுக்கங்கள் வருது, உபத்திரங்கள் வருகிறது என்று சொல்லி அவன் என்ன செஞ்சான்னா, இந்த துன்மார்க்கருடைய முடிவை அவன் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த துன்மார்க்கருடைய முடிவு எப்படி இருக்குதுன்னா 18-19 வாசியங்கள். நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழப்பண்ணுகிறேன். அவர்கள் ஒரு நிமிஷத்துல பாருங்கள், துன்மார்க்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நிமிஷத்துல எவ்வளவாய் பாழாக போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். அவர்கள் பாருங்க, அந்த துன்மார்கள் எப்படி வாழ்கிறார்கள், செல்ல செழிப்பாக வாழ்கிறார்கள், பலம் குறையவில்லை, எல்லாம் என்ன செய்ய அவர்கள் சம்பூர்ணமா இருக்கிறது, அவர்கள் சுகமா இருக்கிறார்கள். ஆனா வேதம் செல்கிறது, ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல அவர்கள் என்ன செய்தார், அவர்கள் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்கள் அழிந்து நிர்மூலமாகி போகிறார்கள் என்று வேதம் செல்கிறது. அதுதான் துன்மார்க்கிற முடிவு. ஆனா பரிசுத்த தேவன் செல்லும் போது அந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால துன்மார்க்குட பலன் இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்யக்குள்ள பலன் எனக்கு உண்டுன்னு சொல்லி அவரை சொல்லுகிற பார்க்கிறோம். நாம் இந்த துன்மார்க்குட பலத்தை பார்த்து, துன்மார்க்குட சுகபோகங்களை பார்த்து நாம் இடறி போகாதபடி கர்த்தர் நம்மளை பலப்படுத்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் மரணம் இருந்து நம்ம நடத்துவார். மரணத்துக்கு பின்பு நமக்காக ஒரு நித்திய வாழ்க்கை, நமக்காக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, நமக்காக ஒரு பரிசுத்த வாழ்க்கை இந்த தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயிரம் காலங்களாக அந்த தெய்வத்தோடு நாம் வாழ போகிறோம். நமக்காக உன்னத ஆசீர்வாதங்கள், சர்வ வல்லமை உள்ள தேவன் நித்திய ஆசீர்வாதங்களால நம்மளை முடிசூட்ட போகிறார். பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா, இந்த இயேசு கிறிஸ்துவ நாம் முழு இதயத்தோடு ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும், அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அப்பா பிதாவே கூப்பிடப்பட்ட புத்திர சுவிகாரத்தை பெற்று தேவனை என்ன செய்ய வேண்டும், நாம் நம்பி இருப்போம் என்று நம்ம நடத்துவோம். உண்மையாக நாம் இந்த பூமியில வாழுவோம் என்று சொன்னா தேவன் மரணபரியந்தம் நம்மை நடத்துவார். ஏனென்றால் கீழ்ப்படுதலாக ஆண்டவர் வாழ்ந்து காட்டினாரு, தாழ்மை உள்ளவர்களாக வாழ்ந்து காட்டினாரு, தேவ பலத்தை தரித்து கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் என்றால் அந்த பூமியில மரணபரியந்தம் நம்மை நடத்தி முடிவில் தேவன் நமக்கு வச்சிருக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த பூமியில நாம் காணுகின்ற கஷ்டங்கள், துக்கங்கள், கவலைகள், இது வேதம் சொல்கிறது 10 நாள் உபத்திரங்கள். பாருங்கள், இது ஆண்டோட பார்வையில 10 நாள் உள்ள உபத்திரங்கள். இந்த உபத்திரங்கள் மாறும்,
மாறும். கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. அவரை நம்பி விசுவாசித்து அவருடைய பலத்துல நாம் இடைகட்டிக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலம் நம்மை ஆசீர்வதித்து பரம ஆசீர்வாதங்களால நம்மளை நிரப்புவாராக. ஆமென், ஆமென். கர்த்தரை நம்பி